அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, ஒருவேளை உன் உள்ளத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை என்றால் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை, சோகத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை எல்லாம் மாற்றி போடுகின்ற ஒரு தேவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அது என் நாதர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 365 நாளும் இரவாவே இருந்துட்டா எப்படி இருக்கும்? பகலே இல்லை, எல்லாமே ராத்திரி அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? வீட்டிலேயே தூங்கி தூங்கி தொப்பை உழுந்து வயிறு வெடிச்சு செத்தாலும் செத்து போயிருப்பான், அப்படிதானே? அப்ப இரவும் பகலும் சேர்ந்தது தான் என்னது? நம்முடைய மனித வாழ்வு. ஆண்டவர் கொடுத்த நாள்ல பாதி நேரம் இரவு, பாதி நேரம் பகல். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் ரெண்டும் கலந்தது தான் மனிதனுடைய வாழ்வு. யாராவது இங்க இருக்கீங்களா? என் வாழ்க்கையில ஒரே இன்பம் தான், நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா ரொம்ப ஜாலியா இருக்கிறேன், துன்பமே எனக்கு கிடையாது. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? நானும் இல்லை. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே துன்பம் ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், நான் மட்டும்தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஜாலியா ஊர் சுத்திட்டு வரான், என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளை ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படி என்று நீ நினைப்பது சரியா? நீ நினைப்பது சரியா? என் ஆண்டவரை கேள்வி கேட்பது சரியா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே, இன்பத்தினுடைய முடிவுதான் துயரம், துயரத்தினுடைய முடிவுதான் இன்பம். எப்ப இன்பம் முடியுதோ துன்பம் தொடங்கும், எப்போ ஒரு துன்பம் முடியுதோ அப்ப இன்பம். மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கையின் இயல்பு. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அநேக மகிழ்ச்சியை உங்க உள்ளத்துல கொடுத்திருக்காருன்னா அப்படியே மேல பறந்துனே இருக்காதீங்க. அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் துன்பங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் மனம் துவண்டு கீழே உருண்டு பிறண்டு அழாதீர்கள், எல்லாவற்றையும் ஏறெடுத்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துன்பம் இன்பமாக மாறும். அல்லேலூயா. அநேக பேர் மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த கால வாழ்க்கையில நடந்த ஒரு சில நிகழ்வுகள். என் கூட இருந்தவர் நம்பின ஒருத்தர் என்னை ஏமாற்றி விட்டார், அவர் எனக்கு இப்படி செய்வார் என்று எனக்கு நம்பவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. அவரை நம்பினேன், அவனை ஏமாத்திட்டாரு. என் கணவன் என்னை கைவிட்டு விட்டான், அவனை நம்பி என் வீட்டை விட்டு வந்தேன், இவன் கூட வாழலாம் என்று சொல்லி அவன் கையை விரிச்சிட்டான், இன்று நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ கவலையில இருக்கின்றீர்களா? ஒருவேளை உன் மனைவி உன்னை விட்டு பிரிந்து போனதால மீளாத துயரத்தால் நீ ஆண்டு கொண்டிருக்கிறாயா? என் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, கடந்த காலம் கடந்து போய்விட்டது. இன்று ஆண்டவர் புதியதை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. படுவோமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். படுவோமா? கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்க
வந்திருக்கிறது ஒரு நொறுங்கிய நெஞ்சத்தோட வந்திருக்கலாம். இப்படி துன்பங்கள் ஆகிவிட்டது, என் குடும்பத்தில் இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து விட்டேனே, இல்லை என் கூட இருந்தவர் மரித்து போய்விட்டாரே என்று சொல்லி வேதனை இருக்கிறீங்களா? மனசு நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிற கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இப்படி பாருங்க. கலங்கிடவே மாட்டேன் பாடுவோமா? கலங்கிடவே மாட்டேன். கரங்களை தட்டி கலங்கிடவே மாட்டேன். உற்சாகத்தோடு கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமே, நம்பிக்கையோட பாடுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேலாக ஆமென். சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். எல்லாருமாக மீண்டுமாக கலங்கிடவே மாட்டேன். வேதனையில வந்திருக்கிற கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரே கண்ணீரை காண்கப்பா. இந்த நாளை என் தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அப்புறம் எனினும் எனினும் துணிவுடன் இருங்கள், துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு நான் விட்டேன் உலகின் என்றார். மீது வெற்றி கொண்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உலகிலே உங்களுக்கு துன்பம் நிச்சயம் உண்டு. துன்பம் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு சாகர வரையும் கிடைக்காது. ஹல்லேலூயா. உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, சாகின்ற வரை கஷ்டங்கள் உண்டு, சாகின்ற வரைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, நிச்சயமாக உண்டு. பைபிளே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவன் சொல்றாரு, எனினும் நீங்கள் துணிவுடன் இருங்கள். எதுக்கு நீங்க துணிவோடு இருக்கணும்? ஏனென்றால் நான் துன்பத்தை வென்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த கடல் இருக்குது. எந்த கடல்லையாவது அலைகள் இல்லாத கடல் எங்கேயா இருக்குதா? அலைகள் இல்லாத கடல் இருக்குமா? அலைகள் இல்லாத கடல் என்று ஒன்று இருக்கணும்னா நம்ம துன்பம் இல்லாத வாழ்க்கையும் இருக்கும்.
அப்ப இந்த உலகில் எது வரைக்கும் சாத்தான் இருக்கின்றானோ அது வரைக்கும் துன்பங்கள் உண்டு. உலகத்துல சாத்தான் இருக்கானா? அவன் இருக்கிற வரையும் நமக்கு துன்பங்கள் உண்டு. அவன் இருக்கிற வரை நமக்கு துன்பங்கள் உண்டு. ஆனால் சோர்ந்து போகாதீர்கள் என்று என் ஆண்டவர் தாமே நம்ம இந்த நாளில் திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. இவ்வளவு சொல்றாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்து ரொம்ப ஜாலியா பிறந்து வந்தாரோ? அவர் பிறந்தது எங்க? ஒரு மாட்டு கொட்டையில. அவருக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்துச்சா? ஒரு வீட்டில் ஏதோ பிறந்தாரா? மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அகில உலகையும் படைத்த கடவுள் கடைசியில பிறந்தது எங்க? ஒரு மாட்டு கொட்டகையில. எங்கேயுமே இடமில்லை என்று சொல்லி மாட்டு கொட்டையில என்ன வாசனையா அடிக்கும்? சென்ட் வாசனையா அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறந்தார். அவர் வளர்ந்தது ஒரு நாடோடியாக வளர்ந்தார். அங்க அலைந்து திரிந்து அவர் சொல்றாரு, வானத்து பறவைகளுக்காவது கூடுகள் இருக்கு, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடையாது என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன பிரகாரமே கல்வாரி மலையிலே 2 கல்வர்களுக்கு மத்தியிலே சிலுவையிலே தன் உயிரை தியாகம் செய்தார். ராஜ வாழ்க்கை வாழ்ந்து பஞ்சு மெத்தையில் அவர் சாகலங்கய்யா. அவர் எங்கே மரித்தார்? சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்தார். பிறந்த அந்த நாளிலிருந்து அவர் மரித்த அந்த இறுதி நாள் வரை என் ஆண்டவர் இயேசு அனுபவிக்காத துன்பமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் போதிக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் பேய் ஓட்டுறது, பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க? இவன் போஜன பிரியன். யாரு இவர்? போஜன பிரியன் என்று சொன்னார்கள். பாவிகளுடைய நண்பன் என்று சொன்னார்கள். குடிகாரன் என்று சொன்னார்கள். மதி மயங்கியவன் என்று சொல்லி அவருடைய உறவினர்களே இயேசுவை கூட்டி கொண்டு போனாங்க. வீண்பழி சுமத்தினார்கள். இப்படி எல்லா துன்பங்களையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையோடு தாங்கினார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு கம்ப்ளைண்ட் பண்ணாரா? சாக போறதுக்கு முன்னாடி கெத்செமனி தோட்டத்தில் அழுகிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனாலும் ஆண்டவரே என் சித்தம் இல்லப்பா, உம் சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ பெருமக்களே, உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை வர முடியுமா? கல்வாரி மலைக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல போக முடியுமா? நடந்துதான் போகணும். உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நடந்து அன்றாட சிலுவைகளை தூக்கி சுமக்கின்ற பொழுதுதான் என் ஆண்டவர் உங்களால் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. துன்பங்கள்னா என்னான்னு ஆண்டவர் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அவரை விட அதிகமாக துன்பப்பட்டவர் யாராங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை விட அதிகமான துன்பத்தை நான் அனுபவிச்சுன்னு வரேன். என்ன போல இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட துன்பத்தை அனுபவிச்சது கிடையாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்களே, யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை விட அதிகமான சிலுவையை, பாரமான சிலுவையை, ஒரு கொடூர மரணத்தை அனுபவித்தவர்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. அத்தனை துன்பங்களையும் அனுபவித்த ஆண்டவர் இயேசு இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே என் மகனே, என் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கையில் நான் தாங்குவேன். உன்னை கடைசி வரை நான் வழி நடத்துவேன். உன் தலைமுடி நரைக்கிற வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். நீ கல்றைக்கு போற வரையும் நான் உன்னை சுமப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட வேற ஏதாவது நல்ல வார்த்தை யாராவது சொல்ல முடியுங்களா? ஆண்டவர் இயேசு இன்னை நம்மளை பார்த்து ஆறுதல் பட, நீ கலங்காத, பயப்படாத, திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர், அப்படிதானே? இயேசு எப்படி பெரியவர்? துன்பங்களை அனுபவிச்சதால் அவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்க துன்பங்களால் துவண்டு போக முடியுமா? வாழ்க்கையில் வருகிற கஷ்ட நஷ்டங்களால் நீங்கள் கவலைப்பட்டு அழுவதால் ஒரு பிரோஜனம் இருக்க முடியுமா? அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இன்று என் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா அது போதும் அப்பா, அது போதும் ஆண்டவரே. என் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வருகின்ற கிருபையை கொடுங்கப்பா, அப்படி என்று சொன்னீங்கனாலே போதும். உங்களுடைய துன்பம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு
மிகுதியாகும். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுவீங்களா? அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்த்து இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது, உன் பேரை கெடுக்கும் பொழுது, உன் பேரை நாசப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நன்றினா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பொருட்டு, உங்க கெட்ட நடத்தியால கிடையாது, என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு. ஜெபக்கூட்டத்துக்கு வரீங்கன்னா 4 பேர் உங்களை பார்த்து அப்படிதான் பேசுவாங்க. தினைக்கும் வீட்டில் ஜெபிக்கிறீங்கன்னா துதிக்கிறீங்கன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. போதிக்க கடந்து போனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்னாடியே வரும். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே எதுக்கப்பா எனக்கு இந்த சிலுவை அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை மக்கள் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாது எல்லாம் பேசும் பொழுது அகமகிழ்ந்து ஆண்டவரிடம் களி கூறுவீர்களா? வேத வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது பெரியமானவர்களே. ஏன் தெரியுமா? விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு துன்பம் இல்லாத வாழ்க்கை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு எந்த ஊழியக்காரரையும் அழைக்கல, எந்த சீடரையும் அழைக்கவில்லை, வாக்கு தத்தம் கொடுக்கவும் இல்லை. துன்பம் இல்லாத சீடத்துவ வாழ்வு கிடையவே கிடையாது. அன்றாட சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமந்து என் ஆண்டவர் பின் செல்லுங்கள். மகிழ்ச்சியின் கிரீடத்தை என் ஆண்டவர் தக்க நேரத்திலே உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டுப்பூச்சி பத்தி கேள்விப்பட்டீங்களா? பட்டுப்பூச்சி, பட்டு புடவை கட்டுறீங்களே, பட்டு நூல்ல தான் செய்யறாங்க. அந்த பட்டுப்பூச்சி அந்த கூண்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுங்களா? ஒரு சிறுவன் அதை பார்த்து கொண்டே இருந்தானா. அந்த பட்டுப்பூச்சின்னா அந்த பட்டுப்புழு இவ்வளவு கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை அவனை வெட்டி விட்டானாம். அப்போ அந்த புழு வெளியே வந்துச்சு, ரெக்க முளைக்காம கொஞ்ச நேரத்திலே வெயிலில் மாண்டு மடிந்து போயிடுச்சு. ஒருவேளை அந்த பட்டுப்பூச்சி தானாவே கஷ்டப்பட்டு அந்த கூட்டை விட்டு ரெக்க முளைச்சி வெளியே வந்திருந்தா எவ்வளவு அழகாக அது வானத்திலே பறந்து திரியும். இது போல தான் மனித வாழ்க்கை. நிறைய பேர் காதில் தோடு போட்டிருப்பீங்க, போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? கழுத்தில் செயின் போட்டிருக்கீங்களா? இந்த செயின் எங்கள் கல்லேருந்து நேராக பிடிச்சிட்டு வந்தீங்க? அந்த மண்ணை வெட்டி எடுத்து நெருப்புல சுட்டு கொதிக்க கொதிக்க சுட்டு அதை புடமிட்டு அதுக்கு நிறம் பூசி புடமிட்டு நெருப்புல தூய்மையாக்கப்பட்ட பிறகுதான் தக தக தகன் மின்னுது. எது? தங்கம். நீங்க போட்டிருக்க அந்த நகை நெருப்புல சுட்டதால இன்று பல பலன் இருக்குது. கிறிஸ்தவ பெருமக்களே, துன்பங்கள் வழியாக தான் நம்முடைய வாழ்வும் புடமிடப்படுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால துன்பத்திலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். ஆண்டவரே அன்றாட சிலுவையை சுமக்கிற கிருபையை கொடுங்கப்பா, அப்படி என்றுதான் நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அநேக பேர் துன்பங்களால் தாங்க முடியல, என் உயிரை எடுத்துடுங்க ஆண்டவரே, நான் எதுக்கு பிறந்தேன்? ஒரு சில அம்மாவை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? என்னை எதுக்கு நீ பெத்த? என்னை எதுக்கு நீ பெத்த? என்னை பெத்ததுக்கு நீ வேற யாராவது பெற்றிருக்கலாம் இல்லையா? போயும் உன் வயிற்றுல பிள்ளையா பிறந்தம் பாரு. அநேக பிள்ளைகள் இன்னைக்கு கேட்பாங்க. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, துன்பங்களை கண்டு ஒரு நாளும் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. துன்பங்கள் இருந்து தப்புவிக்கணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கவும் கூடாது. எப்படியும் நம்ம பணம் சம்பாதிச்சா போதும், எதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம மாச சம்பளம் வாங்கணும் என்றும் நீங்கள் நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக விதத்துல பணம் சம்பாதிச்சோம். உடலை வித்து பணம் சம்பாதிக்கின்ற மனிதர்கள் கூட இன்று ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். மதுபானம் வித்து, பீடி சிகரெட்டு வித்து, போதை பொருட்களை வித்து பணம் சம்பாதிச்சு ஜாலியா வாழ்ந்துடலாம் என்று சொல்லி கூட அநேக நினைக்கிறார்கள். அநியாய வட்டி வாங்கி, பணத்தை கொடுத்து அநியாய வட்டி வாங்கி குறைஞ்ச காலத்திலே பணக்காரனா ஆயிடும் சொல்லிட்டு எண்ணுகின்ற மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக பேர் தற்கொலை பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துன்பத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க. அவங்களுக்கு தெரியல தற்கொலைக்கு பிரகார நிரந்தர துன்பத்துக்கு அவங்க போறாங்கன்னு. கிறிஸ்தவ பெருமக்களே, தற்கொலையை நீங்க பண்ணிக்கிட்டவங்க மோட்சத்துக்கு போவாங்களா? பரலத்துக்கு போக முடியுமா? உன் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குதா? ஆண்டவர் இயேசுக்கு மட்டும்தானே அது இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தற்கொலை எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள்.
அநேக பெண்கள் கணவன் விட்டு வேலைக்கு போனது பிற்பாடு வீட்டிலே தனிமையில இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தற்கொலையினுடைய எண்ணத்தினால் சாத்தான் உங்களை சோதிப்பான். ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை சுமப்பேன், உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வை என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது நாம் ஏன் இப்படிப்பட்ட தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கணும்? ஏன் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களுக்கு, தற்கொலை எண்ணங்களுக்கு இதயத்திலே இடம் கொடுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை கைவிடவே மாட்டேன், கை நெகிழவே மாட்டேன். ஓசேயா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் கை நெகிழ்வேன்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? மக்களே, என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களே, உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? நீங்க எப்படி சொல்லலாம் ஆண்டவர் இயேசு என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் இயேசு என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கவே இல்லை, என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போய்விட்டார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன், நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பாடுவோமா? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 55 4வது வசனம். கடும் துயரம் என் உள்ளத்தை பிளக்குகின்றது, சாவின் தீள் என்னை கவ்விக்கொண்டது. கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிக்கின்றது, சாவினுடைய திகில் என்னை கவ்விக்கொண்டது. கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிக்கின்றது. துன்பங்களை சுமந்து சொல்லுன்னு ஆண்டவர் சொல்ற, பரவாயில்ல சுமந்து, ஆனா அது ரொம்ப லேசான காரியமா? இந்த உலகத்திலே துன்பங்களை சுமப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிக்கின்றது. சங்கீத ஆசிரியர் தாவீது சொல்லுகின்றார், சாவினுடைய திகில். எதனால தாவீது இப்படி சொல்றார் தெரியுமா? தாவீதுனுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல தேடுகின்றான். ஒரு படையை திரட்டி கொண்டு தாவீது பின்னாடியே போறான். அப்பா பின்னாடி பையன் போறான். யாரு? அப்பா பின்னாடி பையன் போய் அப்பாவை கொல்றதுக்கு ஒரு படையே கூட்டிட்டு போறான். எப்படி இருக்கும் இந்த அப்பாவினுடைய உள்ளம்? உங்கள் பிள்ளைகள் உங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்கும்போது, எதிர்த்து பேசும்போது, அனாவசியமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்கள் உள்ளம் எப்படி வேதனைப்படும்? அதே வேதனையை தாவீது படுகிறார். அவர் சொல்றாரு, சாவினுடைய திகில், சாவினுடைய திகில் என்னை கவ்விக்கொள்கிறது அப்படி என்று சொல்லி வேதனை அடைகிறார் தாவீது. இருந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தாவீது என்ன சொல்றாரு? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை எல்லா பயத்திலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்சலோம்
தாவீதை தொடர்ந்து இத்தனை நாட்கள் போனாலும் தாவீதை நெருங்க முடிஞ்சுதா? தாவீதை நெருங்க முடிஞ்சிச்சா? அப்சலோம் தாவீதை கொன்னானா? இல்லைங்க. அவன் தான் ஒரு கோவேறு கழுது மேலே ஏறி போகும்பொழுது அடர்த்தியான முடி அவனுக்கு இருக்கிறதுல அந்த கருவாலை மரத்தில் அவன் முடி மாட்டிக்கிட்டு தொங்குறான். அதை பார்த்த தாவீதினுடைய வீரன் அவனை கொலை செய்து விடுகிறான். அவன்தான் மரித்து போனானே ஒழிய தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, நீங்கள் துதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால் மரண பயம் உங்களை அணுகாதவாறு, சாவினுடைய திகில் உங்களை அணுகாதவாறு, கடும் துயரம் உங்கள் இதயத்தை நெருக்காதவாறு என் ஆண்டவர் தாமே மதிர்ச்சுவரு போல, அக்கினி நெருப்பு ஜுவாலை போல உங்களை சுற்றி இருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். தாவீது அரசர் அபிசாயிடம் தன் பணியாளர்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். இன்னைக்கு அந்த நடக்கலைங்களா? எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோருடைய உயிரை எடுக்க நினைக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, இன்னுமா நீ சாகல, நீ செத்து போனா நல்லா இருக்குமே, எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். இந்த தாவீதுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. ஆனாலும் அவர் மனமுடைந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தாமே கற்பாறையாக தாவீதோடு இருந்தார், தாவீதை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இன்றைய நாளில் குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் சொத்து பிரச்சனை. முதலாவது சொத்து பிரச்சனை. சொத்தை பிரிக்கணும்னு வந்தாலே குடும்பத்தில் எவ்வளவுதான் சமாதானம் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு அடி அதிகமாக கிடைச்சா நல்லது என்று சொல்லி தான் நினைத்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் தான் வரும். 2வது பிரச்சனை பண பிரச்சனை. குடும்பத்தில் இருப்பது பண பிரச்சனை. 3வதாக பொருள் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன முடிவு தெரியுமா? எல்லா பிரச்சனைகளும் கொலையில தான் போய் முடியும். அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இன்று குடும்பங்களில் ஒருத்தர் காட்டி கொடுப்பது, மறுதளிப்பது, புறக்கணிப்பதால மகா பெரும் துயரத்தால் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இந்த இறை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்க குடும்பத்திலே கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயம் இந்த தாவீதை போல கடும் துயரத்தால் நிறைந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயம் கடும் துயரத்தாலும் மரண பயத்தாலும் நிரம்பி இருக்கலாம். இன்றைய நாள் என் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு தாவீதை பாதுகாத்தீரே சுவாமி, என்னை உம் பாதத்தில் இன்று அர்ப்பணம் செய்கிறேன். என் குடும்பத்தை அர்ப்பணம் செய்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்கிறேன், என் கணவனை அர்ப்பணம் செய்கிறேன், என் மனைவியை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை இந்த நாளில் இருந்து எடுத்து நீங்க பாதுகாத்து கொள்ளும். கற்பாறையா உம்மீது கட்டப்பட்ட குடும்பமாக என் குடும்பம் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் உங்கள் குடும்பம் முழுவதையும் என் ஆண்டவரிடம் அர்ப்பணம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நோயினுடைய பயத்தினாலும் விபத்தினாலும் இயற்கையினுடைய சீற்றத்தினாலும் அநேக இடங்களில் யுத்தங்கள், போர்கள் என்று மக்கள் பயத்திலே மடிந்து கொண்டிருக்கிறாங்க. கைவிடப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அப்போல்லாம் பிரிந்து வாழ்கின்ற குடும்பம் என்பது மிக குறைவாக இருக்கும். இன்று எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். நீ எனக்கு தேவையில்லை, நான் தனியாகவே வாழ்ந்து என்னால் நிற்க முடியும் என் காலில் என்று சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போய் பிள்ளைகள், ஒரு பையன் அந்த பக்கம், ஒரு பொண்ணு இந்த பக்கம் என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, உங்கள் துன்பங்களை எல்லாம் என் ஆண்டவரிடம் என்ற நாளில் சமர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, உடைந்து கிடக்கிற என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிற பண பிரச்சனை மாற வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கின்ற வியாதிகள் தீர வேண்டும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். உங்களை நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களை பெற்றெடுத்த பெற்றோரே உங்களை அவமதித்து இருக்கலாம். இன்றைய நாளில் எல்லா துன்பங்களையும் எல்லா கண்ணீரையும் என் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா,
ஒருவேளை கணவனை இழந்து கைம்பெண்ணாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? என் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் ஒரு கைம்பெண்ணுடைய வேதனை என்னவென்று. ஏன் தெரியுமா? இயேசுனுடைய தாய் மரியாள், சூசையப்பர் மரித்த பிற்பாடு பல ஆண்டுகள் கைம்பெண்ணாக வாழ்ந்தான். அந்த கணவன் இல்லாத தாயை இயேசு எப்படியாக பாதுகாத்திருப்பார், எப்படி புரிந்திருப்பார்? அந்த மரியாளுடைய கண்ணீர் என் ஆண்டவருக்கு தெரிந்திருந்திருந்தது என்றால் உன்னுடைய கண்ணீரும் என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த கண்ணீரை அறிந்த ஆண்டவர், புரிந்த ஆண்டவர். நயின் பட்டணத்து விதவை தாயினுடைய ஒரே பையன் செத்து போயிட்டான். அந்த பையனை புதைக்கிறதுக்காக தூக்கின்னு போறாங்க பாடையில. ஆண்டவர் இயேசு அந்த தாய் அழுவதை பார்க்கிறார். கிட்ட போய் அந்த அம்மா ஒண்ணுமே கேட்கல, கூட வந்தவங்க கூட ஒண்ணுமே கேட்கல. இவரா போறாரு, போய் அந்த பாடையை தூக்கி போடுறது, அந்த பாடையை தொடுகிறார். அதை தூக்கின்னு போறவங்க நிற்கிறாங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன் இளைஞனே, எழுந்திரு என்று சொல்லி அந்த நயின் பட்டணத்து விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த விதவை தாயின் கண்ணீர் என் ஆண்டவருக்கு தெரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகின்றார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், நீங்க நல்லவரப்பா. உம்மை நம்பி வந்த இந்த பிள்ளைகள் எல்லாரையும் தகப்பனே நல்ல வழி நடத்துங்கப்பா. ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. சீராக்கி நாணம் 38:21 23 வரை. மறந்து விடாதே, இறந்தோர் திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது. உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்வாய். என்னுடைய நிலையை நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்த பின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இறந்தோர் திரும்பி வருவதில்லை என்பது நிச்சயம். மரித்தவர்கள் எப்பயாவது திரும்பி வருவாங்களா? மரித்தவர்கள் யாராவது உயிரோட திரும்பி வந்திருக்காங்களா? ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் செய்தால் வந்து, ஆனால் அவங்க திரும்ப மரிச்சு போயிட்டாங்க. இல்லை, மரித்தவர்கள் உயிரோடு திரும்ப வர முடியுமா? இல்லை. இறந்தோர் திரும்பி வருவதில்லை என்பது நிச்சயம். அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியாது. செத்து போனவங்களுக்காக நீங்கள் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? இறந்தவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? எதாவது செய்ய முடியுமா? அநேக குடும்பங்களில் ஒரு சிலர் உங்களுக்கு நெருங்கியவர்கள் மரித்து நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கணவனோ மனைவியோ உற்றாரோ பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ பிள்ளைகளோ மரித்து போயிருக்கலாம். அவர்களால் திரும்பி வரவே முடியாது அப்படி என்று பைபிள் சொல்லுகின்றது. அது மட்டும் கிடையாது, நீ இப்படி செய்வதால் உனக்கே நீ தீங்கு இழைத்துக் கொள்கின்றாய். மரித்து போனவர்களை நினைச்சு நீங்க அழுது 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 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆண்டு காலமா அழுது புலம்பிக் கொண்டிருந்தா அவங்க திரும்பி வந்துருவாங்களா? மரித்தவர்கள் திரும்பி வந்துருவாங்களா? நீங்க ரொம்ப அழுதுட்டா அவர்களால் திரும்பி வர முடியாது. அது மட்டும் அல்ல, சீராக்கி நானா என்ன சொல்ல தெரியுமா? நீ உனக்கே தீங்கிழைத்துக் கொள்வாய். நீங்க சாப்பிடாம பட்னி கடந்து அழுதுங்க, யாருடைய உடம்பு கெட்டு போகும்? உயிராக இருக்கிற உங்க உடம்பும் கெட்டு போயிடும். நீங்க உங்க உடம்பும் கெடுத்துக்கிட்டா உங்க பிள்ளைகளை யார் பார்ப்பது? உங்கள் பெற்றோரை யார் பார்ப்பது? இருக்கின்ற உன் தாயை யார் பார்ப்பது? உன் தகப்பனை யார் கவனிப்பது? உன் மனைவியை யார் கவனிப்பது? உன் கணவனை யார் கவனிப்பது? அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, மரித்தோர் திரும்பி வருவதே கிடையாது. அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். என்ன சொல்லப்பட்டது? அவருடைய நினைவும் எல்லாம் ஒரு நாள் பரலோகத்தான் போறோம். இன்று எனக்கு
நாளை பைபிள் சீராக்க ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. இன்று எனக்கு நாளை உனக்கு. இதைத்தான் ஒவ்வொரு மரணமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், நான் பரலோகம் போறேன். இன்று எனக்கு நாளை உனக்கு. மரணம் கற்றுக் கொடுப்பது இந்த பாடத்தை தான். இன்று எனக்கு நாளை உனக்கு. இதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா தவறான வாழ்க்கை வாழ நம்மளால முடியுமா? தவறான வழியில நம்மளால போக முடியுமா? ஒரு நாள் என் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் அல்லவா? என் ஆண்டவருடைய மாட்சிக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது அந்த மாட்சியிலே பங்கெடுக்க வேளாமா என்று சொல்லி உங்க மனசுல எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கும். மரணத்தை நினைத்து, மரணத்தின் நேரத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எப்போ என்று யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாட்சில் டிக்கு 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 டிக்குன்னு அடிக்குது இல்லை? அது எல்லாம் எதை குறித்து தெரியுமா? ஒரு ஸ்டெப்பு நான் என் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். மரணம் என்பதுக்கு ஒரு நாளும் பயப்படாது. மரணம் என்பது மனித வாழ்வின் முடிவு தானே ஒழிய அது விண்ணக வாழ்வின் தொடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பற்றி கேள்விப்பட்ட தாவீதினுடைய பையனுக்கு உடல் சுகம் இல்லாமல் இருந்தது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 23 முடியுள்ள வசனங்கள் நீங்க வாசித்து பாருங்க. சுகம் இல்லாமல் இருந்த தன்னுடைய மகனை குறித்து தாவீது அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாள்? 7 நாள் தாவீது சாப்பிடல, தூங்கல, அப்படியே தரையில நெடுஞ்சான் கிடையா விழுந்து அழுது ஜெபித்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாத்துங்க, ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாத்துங்க என்று சொல்லி அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார் தாவீது. என்ன நடந்துச்சு? 7ஆம் நாளிலே அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? எழுந்து தலையில எண்ணெய் பூசி குளிச்சுட்டு ஆடையை உடுத்தி கொண்டு ஆண்டவருடைய இல்லத்துக்கு போய் தொழுகை செய்து விட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தெம்பாக மாறுகிறார். அப்ப தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அருமையான வசனத்தை சொல்றாரு. நான் எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் செத்து போன என் பையன் என்கிட்ட திரும்பி வர முடியாது, நான் தான் அவனிடம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இதை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது ஒரு மரித்ததால மீளா துயரிலே நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாளை எனக்கு ஐயா அதற்குரிய தகுதியான வாழ்க்கை வாழுகிற இதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யோபுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோபுக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல சுவர் இடிஞ்சு அத்தனை பேரும் செத்துட்டாங்க. ஒரு வேலையால் வடிந்து வந்து உங்களுடைய ஆடு மாடுகள் அத்தனையும் மடிந்து போய்விட்டனன்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு வேலையால வந்து உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த யோபு கிட்ட சொல்றார். அப்ப இந்த யோபு என்ன செஞ்சார்? அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சாரா? துன்பத்துல துவண்டு போயிட்டாரா? என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றது? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவர் நாமம் போற்ற பெருக, அப்படி என்று சொல்லி இந்த யோபு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார். அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, இப்படிப்பட்ட நீங்க நினைக்காத ஒரு காரியம் உங்க குடும்பத்தில் நடந்திருக்கலாம். பெரிய பேர் இழப்பு நடந்திருக்கலாம். இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஒரே நாள்ல யாராவது ஒருத்தர் அபகரிச்சுன்னு போயிருக்கலாம். மனமுடைந்து போகாதீர்கள், மனமுகடிந்து போகாதீங்க. ஆண்டவரிடம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மீண்டும் துவங்குங்கள். என் ஆண்டவர் என் கூட இருக்கின்ற பொழுது இன்றைய நாள் இருந்து அவரே என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 21:4. திருவெளிப்பாட்டு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. வேத வசனம் என்ன சொல்லுகின்றது பாருங்கள். அவர்கள் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனி சாவு இராது, துயரம் இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, உங்க கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு துடைக்க போறார். உங்க கஷ்டங்களை எல்லாம், உங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவர் துடைக்க போறார். இதுக்கு உங்க கடந்த கால அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இனிமேல் உமக்காக வாழுகிற கிருபையை கொடுங்கப்பா,
என் கண்ணீரை துடைத்து உமது மாட்சியிலே பங்கெடுக்கிற கிருபை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் படுகிற சின்ன சின்ன கஷ்டங்கள் எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற மகிமையை நமக்கு கொண்டு வருகின்றன. அல்லேலூயா. இந்த சாது சுந்தர்னு ஒருத்தர் தெரியுங்களா, டிவியில் அடிக்கடி பேசுவார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆண்டவருக்காக துன்பப்பட முடியும். அதாவது செத்துட்டுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக துன்பப்பட முடியுமா? முடியாது. துன்பங்களை தாங்குகின்ற பாக்கியம் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால மகிழ்ச்சியோடு உங்கள் சிலுவையை சுமந்து செல்லுங்கள், மகிமையில் நீங்கள் பங்கெடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சியன்னா கத்திரினை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன பாப்பா சியன்னா கத்திரின் 7 வயசு ஆகும் பொழுது அந்த சின்ன பாப்பா எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு முள்ளாலான கிரீடத்தை கொடுங்க. சிலுவையில் பார்க்குறாங்க இயேசு முள்ளாலான கிரீடத்தை அதுக்கு அந்த சின்ன பாப்பா ஜெபிக்குது, எனக்கும் அந்த முள்ளாலான கிரீடத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள துன்பங்களை கொடும் என்று சொல்லி ஜெபம் செய்ததால ஒரு புனிதையாக மாறினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாக நீ திகழ்வாய். எப்போ? உன் துன்பங்களை நீங்கள் சுமக்கின்ற பொழுது உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் நீ விளங்குவாய். அல்லேலூயா. இயேசுநாதருக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? அப்போஸ்தலர்கள் 12 பேர். இந்த 12 பேரும் எப்படி செத்தாங்க தெரியுமா? புனித யோவானை தவிர மற்ற எல்லாருமே கொலை செய்யப்பட்டார். எப்படி எப்படி மரித்தாங்க? கொலை செய்யப்பட்டு சாட்சியாக மரித்தார்கள். ஆண்டவர் இயேசு நல்லா தான் மீன் பிடிச்சின்னு இருந்தாங்க. வா